காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கு. செய்தியாளர் நிரஞ்சனம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க, பேசலாம். நிரஞ்சன், நாளைய தினம் பிரதமர் மோடி பதவி ஏற்க இருக்கிறாங்க. இந்நிலையில இன்னும் சற்று நேரத்துல காங்கிரஸ் கட்சியோட செயற்குழு கூட்டம் தொடங்க இருக்கு. என்ன விஷயங்கள் குறித்தெல்லாம் பேச போறாங்க? குறிப்பா எதிர்கட்சி தலைவர் யார் என்பது போன்ற கேள்விகளுக்கான விடையெல்லாம் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருமா? ஆனந்தி, டெல்லியில் இருக்கக்கூடிய நட்சத்திர ஹோட்டல்ல தான் காங்கிரஸ் கட்சியுடைய அந்த செயற்குழு கூட்டம் அப்படின்றது நடக்குது. நேற்று எப்படி முழுக்க முழுக்க தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டங்கள் எல்லாம் நடந்ததோ அதே மாதிரி இன்னைக்கு இந்தியா கூட்டணி, அதிலும் காங்கிரஸ் கட்சியுடைய அடுத்தடுத்த ஆலோசனை கூட்டங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாளா தான் இன்னைக்கு இருக்கு. இப்போ இந்த நட்சத்திர ஹோட்டலுக்கு தொடர்ச்சியா காங்கிரஸ் கட்சியுடைய பல மூத்த தலைவர்களும் வர தொடங்கி இருக்காங்க. ஜெயராம் ரமேஷ் வந்துட்டாரு, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தரா வர தொடங்கி இருக்கிறாங்க. சரியா 11 மணிக்கு இந்த கூட்டம் தொடங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சரியா 40 நிமிடங்கள் இன்னும் அதுக்கு பாக்கி இருக்கிறது பார்க்க முடியுது. காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி, சோனியா காந்தி, அதே மாதிரி பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பிரியங்கா காந்தி, KC வேணுகோபால், இப்படின்னு மூத்த தலைவர்கள் பலரும் இன்னைக்கு இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்க போறாங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் பட்டியலிட பார்க்கிறேன் இன்னைக்கான அவங்களுக்கான நிகழ்ச்சி நிரல்கள் என்னென்ன இருக்குது, இன்னைக்கு என்னென்ன அஜெண்டா எல்லாம் அவங்க பேச போறாங்க அப்படின்றத நான் பட்டியலிடுறேன். முதல்ல நீங்க குறிப்பிட்டது மாதிரிதான் எதிர்கட்சி தலைவர் யார் அப்படின்றத இன்னைக்கு முடிவு பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு. அந்த தகவலை வெளியே விடுவாங்களா இல்லையான்றது மதியம் 1 மணிக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்கும் பொழுதுதான் தெரியும். ஆனா இன்னைக்கு முடிவாயிரும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் சொல்றாங்க. ஏன்னா கடந்த 10 ஆண்டுகளா காங்கிரஸ் கட்சிக்கு அந்த எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து அப்படின்றது அவங்களுக்கு கிடைக்காம இருந்தது. அதிக இடங்களை பெற்ற கட்சி அப்படின்ற அடிப்படையில தான் இருந்ததே தவிர ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டப்படி அவங்களுக்கான அந்த முக்கிய பதவி அப்படின்றது இல்லை. அதனால 10 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைச்சிருக்குது அப்படின்றதுனால அதை முழுமையா பயன்படுத்தணும் அப்படின்னு காங்கிரஸ் விரும்புறாங்க. ஒரு வலுவான எதிர்கட்சியா நாங்க இருக்கிறோம் அப்படின்றது காட்டுறதுக்கு எதிர்கட்சி தலைவர் பதவி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் அந்த விவகாரம் தொடர்பா நிறைய ஆலோசிக்க இருக்கிறாங்க. குறிப்பா ராகுல் காந்தியை கொண்டு வரணும் அப்படின்றதுதான் டெல்லி காங்கிரஸ் தலைமையுடைய விருப்பமாகவும் இருக்குது, பல்வேறு மாநில காங்கிரஸ் காரிய கமிட்டிகளுடைய முடிவாகவும் இருக்கு. ஆனா ராகுல் காந்தி சில முக்கியமான விஷயங்கள், வருங்காலத்துக்கான தேர்தல் பிரச்சாரங்களை ஈடுபடணும், மாநில அரசியல்ல கொஞ்சம் கவனம் செலுத்தணும், இந்த மாதிரியான விஷயங்களுக்காக அவர் தயக்கம் காட்டுறாரு. இருந்தாலும் அவரை சம்மதிக்க வைப்பதற்கான முயற்சிகள் இன்றைய தினம் எடுக்கப்படும். அதுக்கப்புறமா புதுசா வரக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை எப்படி கொண்டு போறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. வெறும் நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர்கள் மட்டும் இல்லாம மற்ற பதவிகள், ஒரு கொறடா பதவியாகட்டும், துணை கொறடா பதவியாகட்டும், இந்த மாதிரியான மற்ற பதவிகள் எல்லாம் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அது விகிதாச்சார அடிப்படையில மாநிலங்களை பிரதிநிதித்துவப்படுத்துற மாதிரியான விஷயமா இருக்கும். குறிப்பா இப்ப தமிழ்நாட்டுக்கு பாத்தீங்கன்னா பெரிய வெற்றி காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில இருந்து கிடைச்சிருக்கு. சோ அங்க இருந்து முக்கியமான பதவிகளுக்கு கொடுக்கணும். வடகிழக்கு மாநிலங்களை கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய காங்கிரஸ் அங்க இருக்கக்கூடிய யாராவது ஒரு சீனியர் நாடாளுமன்ற உறுப்பினருக்கான முக்கிய நாடாளுமன்ற பதவிகளை எதையாவது கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூட இன்னைக்கு விரிவா அவங்க ஆலோசிக்க போறாங்க. புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் எப்படி செயல்படணும், என்ன மாதிரியான நிலைப்பாடுகள் இருக்கணும், அந்த மாதிரியான விஷயங்களும் இன்றைய தினம் விரிவாக ஆலோசிக்கப்பட போகுது. ஏன்னா இன்னைக்கு மாலை 5:30 மணிக்கு நாடாளுமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய மைய மண்டபத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய புதுசா வந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களோட சேர்த்து ஏற்கனவே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான தீவிர ஆலோசனை கூட்டம் அப்படின்றது நடக்க போகுது. இன்னைக்கு மாலை 7 மணிக்கு இதே ஹோட்டல்ல இரவு விருந்து அப்படின்றது வழங்கப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு கழிச்சு போன தடவை விட இந்த முறை கிட்டத்தட்ட ஒரு 2 மடங்கு அதிகமான ஒரு வெற்றி அவங்க பெற்றிருக்காங்கன்றதுனால கூடுதல் உற்சாகத்துடன் இருக்கிறாங்க. அந்த உற்சாகத்தை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியுடைய மற்ற உறுப்பினர்களுக்கும் கடத்தணும் அப்படின்றதுக்கான தான் இப்படியான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் தோல்வி ஏன் கண்டோம், குறிப்பா ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களா இருக்கக்கூடிய தெலங்கானாவிலும் கர்நாடகாவிலையும் மற்ற மாநிலங்கள் எல்லாம் இவங்களுக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல. உத்தராகண்ட், ஹிமாச்சல், மத்திய பிரதேஷ் மாதிரியான இடங்கள் எல்லாம் 0 இடங்கள் தான் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. குஜராத்ல இவ்வளவு ஆண்டுகள் ஆயும் கூட இப்பதான் ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றிருக்கிறாங்க. எங்க இந்த விஷயங்கள்லாம் தவற விட்டாங்க? மேற்கு வங்கத்துல எங்க தவறுச்சு? பீகார் மாநிலத்துல கூட்டணி இருந்தும் கூட ஏன் பெரிய அளவிலான வெற்றி கிடைக்காம போச்சு? இப்படி ஒரு சில மாநிலங்கள் தான் காங்கிரஸ் கூட்டணி, இந்தியா கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைக்க முடியாம போனதுக்கான மிக முக்கியமான காரணமா இருந்திருக்கு. அதுல மத்திய பிரதேசமாகட்டும், மேற்கு வங்கமாகட்டும், பீகார் ஆகட்டும்,
இருந்தாலும் இந்த மாநிலங்கள் எல்லாமே வந்து கடுமையான பின்னடைவை காங்கிரஸ் சந்திச்சிருக்கிறாங்க. இது சம்பந்தமான விஷயங்களும் இன்றைய தினம் விவாதிக்கப்படும் தெரியுது. ஸோ அவங்களுடைய வின்னிங் சைட், லூசிங் சைட் ரெண்டுமே இன்னைக்கு அவங்க விரிவா விவாதிக்க போறாங்க. அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்ற திட்டமிடல்களும் இன்றைய தினம் இந்தியா கூட்டணி நடத்தக்கூடிய ஆலோசனையில முடிவு செய்ய போகுது. ஆனந்தி, இன்றைய நாள் காங்கிரஸ் கட்சியை நடத்தக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க போகுது. ஆலோசனையில என்ன விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க என்பது போன்ற விவரங்களுக்கு உங்களை மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி நிரஞ்சன்.